ஐயா, எனக்கு வகுரெல்லாம் கபகபகபன்னு ஒரு மாதிரி இருக்கு, எரிச்சல் மாதிரி வருது. எங்க பார்த்தாலும் நின்று நின்று செல்ஃபி எடுக்க போட்டோ அடிக்க. எங்க 1-2 எடுக்கலாம், எப்ப பார்த்தாலும் எடுக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் காண்டாகிறார் நம்ம ஜெயக்குமாரனாச்சி. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு அல்லல் பட்டு தினந்தோறும் தமிழ்நாடே ஒரு போர்க்களமாக, ஒரு போராட்ட களமாக மாறிக்கொண்டிருப்பது என்று நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு. சமீபத்தில் கூட செவிலியர்கள் ஏறக்குறைய ஒரு 10 நாட்களாக அவர்கள் போராடி ஒரு செவிடன் காதிலே கூட அது சங்கு ஒலித்தாலும் கூட ஓரளவாவது கேட்கும். ஆனால் இந்த செவிட்டு குருட்டு அரசாங்கத்துக்கு செவிலியர்கள் குரல் கேட்கவில்லை. அதே போன்று ஆசிரியர்கள் அவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள், அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள், மீனவர்கள் தினந்தனும் செத்து பிழைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமை விவசாயிகளிலிருந்து தொழிலாளர் அத்தனை பேருமே கஷ்டப்படுற நிலைமையிலே இன்றைக்கு அதை பற்றியெல்லாம் கிஞ்சித்தும் கூட கவலைப்படாமல் இன்றைக்கு வெறும் போட்டோ ஷூட் மட்டும் இன்றைக்கு ஸ்டாலின் நடத்தி மாவட்டங்களுக்கு இன்று சென்று கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை முதலமைச்சர் அங்கே சென்றிருக்கின்றார். ஆனால் எப்படி 41 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த நிலையிலே அப்போது போகாதவர் இப்போது மாவட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் வருகின்றது. அதே போல்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் வருகின்றது காரணத்திற்காக மக்களை சந்திக்கின்றோம் என்ற வகையில் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை காயத்தை ஏற்படுத்திவிட்டு மருந்தும் போடுவதற்கு தான் என்று இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு எதிர்ச்சதிகார, சர்வாதிகார, ஜனநாயக விரோத ஆட்சி இன்றைக்கு தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன்.